10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம், சுனாமி அபாய எச்சரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். குவைத்திலிருந்து வெளியாகிய 1,88,450 பேர், 7.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம், அதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. பார்க்காம அனைத்து தகவல்களையும். அப்தலி பகுதிகளில் தன்னுடைய மனைவியை கொன்று வீசி சென்ற நபரை உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தன்னுடைய மனைவி மீதான கோபத்தில் தன்னுடைய 28 வயதான மனைவியை கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் ஒரு குடிமகன் வயது 30 இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்தலி பகுதிகளில். இதையடுத்து மேலதிக விசாரணைகள் தற்போது நடந்து வருகின்றது. அதிகாலை இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்த விடயம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம் பாருங்கள். சில நேரங்களில் தன்னுடைய மனைவி, கூட வாழ்ந்த மனைவியே ஒரு பாரபட்சம் இல்லாமல் கொல்லக்கூடிய நிலையில் சிலர் இருக்கிறாங்கன்னும் போது, நம்ம வேலைக்காக வந்திருக்கிறோம் தொழிலாளர்கள், நம்ம மீது கருணை அக்கறை கிடைக்கும் அப்படின்னலாம் துளி அளவு கூட எதிர்பார்க்காதீங்க. அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. சிவில் ஏவியேஷன் குவைட் முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கணக்கறிக்கை பார்த்திங்கன்னா சிவில் விமான போக்குவரத்து புறப்பாடுகள் பற்றிய தகவல். மார்ச் 30 முதல் ஏப்ரல் 1 வரை ஈத் அல் ஃபித்ர் விடுமுறையின் போது 1,88,450 பயணிகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை கடந்து சென்றுள்ளனர். மிகவும் பிரபலமான இடங்களாக துபாய், கைரோ, ஜெத்தா, தோஹா மற்றும் இஸ்தான்புல் மொத்தம் 1,640 விமானங்கள் தற்போது பயணத்தில் உள்ளன என்று தெரிய வந்துள்ளது. இவர்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு சிலர் ஒரே அடியாக அடுத்த வாரம் 6ஆம் தேதி தான் வேலைக்கு போகிற மாதிரி தயாராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நிர்பந்தம் வந்து ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை, யாரெல்லாம் உங்கள் பாபா மாமா சாப்பிட போயிருக்காங்களோ ஒன்று செவ்வாய்க்கிழமை நாட்டுக்கு திருப்பி வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னா ஒரே அடியாக சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரிட்டர்ன் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாகவே 1,88,450 பேர் இதுவரையிலையும் பயணிச்சிருக்காங்க. இதில் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களும் அடங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயாராக இருங்க. சிலரை வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க, சிலரை அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க, சிலரை வீட்டிலேயே விட்டுட்டு போயிருப்பாங்க, ஒரு சிலரை கையோடையே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எது எப்படியோ நோன்பு பெருநாள் காலம் கொஞ்சம் ஓரளவுக்கு இனி வரும் நாட்களில் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நிலப்பாடுன்றதை மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதோ கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படைகள். 7 பசிபிக் தீவு நாடான டொங்கோ அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS தெரிவித்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் 7.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் வரைக்கும் ரீசெண்டாக மியன்மாரில் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பர்மா, மியன்மார் மற்றும் தாய்லாந்து, அதே போல் பேங்காக், இது போன்ற நாடுகளுக்கு நிலநடுக்க அபாயம் மீண்டும் வரலாம் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹு ஆலம், உலக அழிவின் கடைசியை பார்க்குறமோ தெரியல. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அழிவின் உச்சகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்ணூடாக பாருங்கள்.
con cuesta. Nó không ăn trồng bùa là gì đi vào chuyện gì chi vào chuyện nó trong những thứ đó chúng ta bị vô có nhà bà mắm nhà rồi hả dạ cái dài á lực dài là cái nhà bố nhà này cái nó kia vậy ok ta cái thế là thôi இறந்தவர்களின் எண்ணிக்கை 1100 அதிகரித்துள்ளது. அதே போல இன்னும் இதுவரையிலேயும் கண்டெடுக்கப்படாதவர்கள், அதாவது இடிபாடுக்குள்ள சிக்கியிருக்கிறாங்களா, உயிரிழந்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் 48 பேரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறதாக தகவல் கிடைத்துள்ளது. அல்லாஹ் போதுமானவன். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க அனைவரும். இந்த மாதிரியான நிலைமை இன்னும் மீண்டும் இவ்வுலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு இடத்திலும் நடக்கக்கூடாது அப்படின்னு முடிந்த வரைக்கும் அனைவரும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி உலக நிலைமை ரொம்ப சீர்கேடாக மாறிக்கிட்டு இருக்குது. கலாச்சார சீர்கேடுகள், குறிப்பாக அவங்களுக்கே தெரியும், தாய்லாந்தை பொறுத்தவரையில் தாய்லாந்துன்ற நாட்டில் நடக்கக்கூடிய கலாச்சார அனாச்சாரங்கள், சொந்த சகோதரனே, சொந்த தந்தையே, சொந்த கணவனே, மனைவியை, சகோதரியை, சொந்த மகளை விபச்சாரத்துக்கு, வியாபாரத்துக்கு இட்டு செல்லும் நிலைமை அந்த நாட்டில் உருவாகி இருக்குது. இறைவனுடைய கோப பார்வை தான் இதுக்கு மெயினான காரணம். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.